நமஸ்காரம். ஒருத்தர் மிக உயர்ந்தவர், நம்மை காட்டிலும் பெரியவர், வயதில் பெரியவர், படிப்பில் பெரியவர், பதவி பணம் எல்லாவற்றிலும் பெரியவர். ஆனால் செய்வது ஒன்று சரியில்லை. அதை நான் எடுத்து சொல்லியாக வேண்டும். முதல் கேள்வி சொல்லலாமா கூடாதா? ரொம்ப பெரியவர்களிடத்தில் பேசும்போது இது நமக்கேன் வம்பு, எப்படி எடுத்துக்கொள்வார்கள் தெரியாதே, சொல்லலாமா வேண்டாமான்னு தோன்றும். சொல்ல வேண்டும். ஆனால் சொல்வதற்கு முறை உள்ளது. நான் முன்னமே சொன்னேன், அவர் பெரியவர். அதனால் சொன்னதை தப்பாக எடுத்துக்கொள்பவர் இல்லை. அதுவரைக்கும் வித்தியாசம் பார்த்து கொள்ள வேண்டும். சொன்னாலே பிடிக்காது, அப்படி இருக்கிறவர்களிடத்தில் சிந்தித்துத்தான் பேச வேண்டும். ஏன்னா பேசி பயன் இருக்காது. ஆனால் பேசினால் பயன் இருக்கும். பேசுவதற்கு எனக்கு சந்தேகமாகவும் பயமாகவும் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் பயப்படாமல் சந்தேகப்படாமல் பேசித்தான் ஆக வேண்டும். ஆனால் அது பேசுவதற்கு ஒரு முறை உள்ளது. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேச முடியாது. எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீ சொன்னது தப்பு அப்படின்னு ஒரே வார்த்தையில் வெட்டியும் பேச முடியாது. என்னால் எப்படியும் அவர் நல்லவர். பெரிய குரு ஆச்சாரியன் அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நிதானமா எடுத்து சொல்ல முடியும், அவர்கள் கேட்பவர்களாக இருந்தால். இதுக்கு ஒரு உதாரணம் ராமாயணத்திலிருந்து கூறுகிறேன். ஆரண்ய காண்டம். ராமன், சீதை, லட்சுமணன் எல்லாரும் தண்டகாரண்ய வனத்துக்குள்ளே புகுந்து விட்டனர். முதல் சுதீஷ்ணாசிரமம், அடுத்தது சரபங்காசிரமம், அடுத்து அகஸ்தியர். அப்போது அங்க இருக்கிற மகர்ஷிகள் எல்லாம் ராமனை வணங்கி, அரக்கர்கள் தொல்லை தாங்க முடியவில்லை, நீதான் காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். ராமனும் காப்பாற்றுகிறேன்னு சொன்னார். ஆனால் கையில் வில் பிடித்திருக்கிறாரே தவிர கிட்டத்தட்ட அதை மறந்து விட்டார். சொன்ன சொல் தவறக்கூடியவர் இல்லை, மறக்கக்கூடியவர் இல்லை. ஆனால் ஏனோ சற்று காலதாமதம். சீதைக்கு இது புரிந்து விட்டது. இவருக்கு இவர் கடமையை ஞாபகப்படுத்தியாக வேண்டும், நினைவூட்ட வேண்டும். சொல்லலாமா கூடாதா? ராமனா கடமையை மறுப்பவர்? மறக்கவும் மாட்டார், மறுக்கவும் மாட்டார், மறைக்கவும் மாட்டார். அப்படி இருக்கும்போது சொல்லலாமா வேண்டாமா? ராமனுக்கு யாரோ இல்லை. ஆனால் சீதை சொல்லுகிறாள். நம்முடைய மொழியில் சொல்ல வேண்டுமானால் ரொம்ப நாசூக்காக எடுத்து சொல்லுகிறாள். அந்த ஸ்லோகம் மட்டும் சொல்லுகிறேன். ரமா, நான் உனக்கு சிலதை எடுத்து சொல்லுகிறேன், அதை தப்பாக எடுத்துக்கொள்ளாதே. ஸ்னேகாச்ச பகுமானாச்ச ஸ்மாரையே துவாம் ந சிக்ஷையே. உனக்கு நினைவூட்டுகிறேன். ஸ்மாரையேன்னு சொன்னா நினைவூட்டுகிறேன். ந சிக்ஷையே, கண்டித்து சொல்லவில்லை. நீ செய்தது தவறு என்று கண்டித்தெல்லாம் பேசவில்லை. ஆனால் நினைவூட்டலாமே. ஏனெனில் ஸ்னேகாச்ச பகுமானாச்ச, உன்னிடத்தில் எனக்கு இருக்கும் அன்பு, ஸ்னேகம், பகுமானம், மதிப்பு, மரியாதை. நீ மிக பெரியவன், அனைவரையும் காக்கக்கூடியவர், தசரதனின் புதல்வர், க்ஷத்திரிய திலகம். அப்படி இருக்கும்போது மறந்து விடுவாயா? ஏனோ மறந்தா போல இருக்கிறாய். ஆனால் நீ ஒருவேளை இதை செய்யாமல் போய்விட்டால் உன் பெயர் குறைந்து போவதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு நான் அன்பு வைத்திருக்கிறேன்.
உன்னிடத்திலே மதிப்பு மரியாதையும் வைத்திருக்கிறேன். அதனால் ஸ்நேகத்தாலும் மரியாதையாலும் ஸ்மாரையே உனக்கு நினைவூட்டுகிறேன். ஆனால் சிக்ஷிக்கிறேன், கண்டித்து சொல்லுகிறேன் நினைக்காதே. சொல்ல வேண்டியதை சீதை சொன்னால். ஒரு கதையும் எடுத்து சொல்லி கூறினார். ராமன் சட்டென்று புரிந்து கொண்டார். சீதை கவலைப்படாதே, ஒரு நாளும் ரிஷிகளுக்கு கொடுத்த வாக்கை மறக்கவே மாட்டேன், செய்து நிறைவேற்றுவேன். அவ்வளவுதானே சீதைக்கு வேண்டும். அவரோ ரொம்ப பெரியவர், நம்மால் அந்த காரியத்தை பண்ண முடியாது, அவரால் தான் முடியும். ஆனால் சற்று மறந்தார். எடுத்து சொன்னோம், மரியாதையோடு எடுத்து சொன்னோம், நினைவூட்டினோம். தானே புரிந்து கொண்டு பிடித்துக் கொண்டு விட்டார். இப்படியும் சொல்லும் சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனாலும் சொல்ல வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.